எப்படி எப்படி வராம போகும்? ஏன் மிஸ்டர் தண்டபாணி, வாங்கின பணத்துக்கெல்லாம் கரெக்டான அக்ரிமெண்ட் இருக்குல்ல? நீங்க புக் பண்ண ஃப்ளோர்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. இப்போ கேஸ் முடிஞ்சிருச்சு. சோ உங்க ஃப்ளோர் உங்க கைக்கு வரும். ஏன் மிஸ்டர் தண்டபாணி, ஏன் உங்களுக்கு இதெல்லாம் புரியல? நானா எதுவும் பண்ணலமா, ஒரு வக்கீல் சொன்ன அட்வைஸ் தான்மா இதெல்லாம். அந்த வக்கீல கூட உங்க ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு பொண்ணுதாம்மா தூண்டி விட்டுருக்காங்க. ஏன் ஆபீஸ்ல வேலை செய்யறவளா? யாரு சொல்றீங்க? கோர்ட்டு கூட வந்துச்சே ரஞ்சனி, அந்த பொண்ணுதாம்மா. யூ மீன் ரஞ்சனி? ஆமாம்மா, அந்த பொண்ணே தான். தண்டபாணி, நீங்க சொல்றது நிஜமா? நான் எதுக்குமா போய் சொல்ல போறேன்? அதனால எனக்கு என்ன லாபம்? கேஸ் போடலன்னா உங்ககிட்ட இருந்து பணம் வாங்க முடியாதுன்னு சொன்னதே அந்த பொண்ணுதாம்மா. நான் அதை நம்பினதுக்கு காரணம் அந்த பொண்ணு உங்ககிட்ட வேலை செய்யறதால தான். சரி, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். மத்தபடி as it is agreement படி எல்லாம் நடக்கும். சரிம்மா, நான் வரேன். ஏங்கா, எப்படி உன்னால டென்ஷனே இல்லாம இருக்க முடியுது? நான் எதுக்குடா டென்ஷன் ஆகணும்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரலையேன்னு டென்ஷன் ஆனா மட்டும் வந்துருவாங்களா? அதுக்கு இல்லக்கா, நினைச்சா எவ்வளவு வேதனையா இருக்கு. நம்ம குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு அவங்க யாருக்கா? வீட்டுக்கு வரேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் யோசிக்கணும்ல. டேய், அதெல்லாம் போனா போதுடா, நீ பார்த்து போ. நீ அன்னைக்கு சொன்னியே என் மனசு படிதான் நடக்குதுன்னு, அதே மாதிரிதான். அவங்க வரல, கல்யாணம் நடக்கல, விடு. இல்லக்கா, அதை நினைச்சா எனக்கு மனசு கஷ்டமா தான். சரி விடுறா. என்னக்கா நீ இவ்வளவு சாதாரணமா சொல்ற? திரும்ப திரும்ப அதை பத்தி பேசி டென்ஷன் ஆகாதடா. இல்லக்கா, அவங்க வீட்டு பொண்ணுங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டு இருந்தா சும்மா இருப்பாங்களா? விடுன்னு சொல்றேன்ல. வயசான காலத்துல பெரியவங்களை ஏமாத்தி காசு இந்த காசு சம்பாதிக்க அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நம்ம கிட்ட இந்த காசு வாங்கிருப்பேன். இல்ல சார், ஏடா காசு. என்னாச்சுக்கா? ஒண்ணு இல்லடா. வேண்டாம் சார், மரியாதையா. யார் நீங்க? பைக்ல இடிக்கிற மாதிரி வந்துட்டு சாரி கூட சொல்லாம ஒருத்தன் அடிச்சிட்டு இருக்கீங்க. ஏய், யார் அடிச்சா உனக்கு என்ன? நீ என்ன போலீஸா வக்கீலா? அடிப்படல, கிளம்பி போ. அது எப்படி முடியும்? போலீஸ் சொன்னாதான் கேப்பீங்களா? யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேப்பா. ஏய், என்ன பேசிட்டு இருக்க? யாரும் மேல கை வைக்கற? ஏய், யாரும் மேல கை வைக்கற? அடிபடுச்சா போவனே. ஏய், லேடீஸ் கிட்ட மரியாதை பேசுறியா? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம். ஏய், ஏண்டா ஏட்றா பணத்தை. அவ்வளவு திமிரு. ஏறா, என்ன விட்டுருங்க சார். நீ வா. ஏய், வேண்டாம் சார். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? ஆமா, சொல்லுங்க. இங்க வலசரவாக்கம் ஆழ்வார் திருநகர்ல ஒரு சின்ன கலாட்டா. கொஞ்சம் அர்ஜென்ட்டா வாங்க. சரி வாடா, அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே சார். ஓகே. டேய், டேய், ஏட்றா. ஏட்றா. ஏய், ஓடிட்டானுங்கக்கா. பாவி. நம்பர் நோட் பண்ணியா? நம்பர் நோட் பண்ணலக்கா. சார், நான் தான் சார் ஃபோன் பண்ணேன். நீங்க வரதுக்குள்ள அவன் ஓடி போயிட்டா சார். அடிக்கடி இந்த ஏரியால இப்படிதான் பிரச்சனை நடக்குது. அது யாருமே சொல்ல முன் வரதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தான் சொல்லிருக்கீங்க. அடுத்த முறை எங்கயாவது பாத்தீங்கன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவனை உண்டில நான் ஆக்கிடுறேன். ஓகே சார். அப்புறம் அவனை பார்த்தா உங்களுக்கு அடையாளம் தெரியல? கண்டிப்பா சார். ஓகேமா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்கா. என் கூடவே இருந்துகிட்டு என்னையே அழிக்க பாக்குறாளா? ஒருவேளை தண்டபாணி அவர் தப்பிக்கிறதுக்காக பொய் சொல்லியிருந்தா அவர் இதுக்காக பொய் சொல்லணும். அவருக்கு என்ன தேவை இருக்கு? நான் தோக்குறதுனால ரஞ்சனிக்கு என்ன லாபம்? வேற யார்கிட்டயாவது பணத்தை வாங்கிக்கிட்டு எனக்கு எதிராக நடந்துக்கிறாளா? பணம், பதவி ரெண்டுக்கும் ஆசைப்படாதவளாச்சே ரஞ்சனி. பின்ன எதுக்காக இப்படி பண்ணியிருப்பா?
சந்திரமதி, சந்திரமதி, உன் செல்போன் ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டே இருக்கு, எடுக்காம இருக்க. ஹலோ சந்திரமதி, நான் அம்மா பேசுறேன். அம்மா, நீ எங்க இருக்க? யாரு? அக்காவா? ஆ. சொல்லுமா, நீ எங்க இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்காக வீட்டை விட்டு போன? நான் அந்த வீட்ல இருந்தா என்ன நீ ஏதாவது பண்ணிட்டேன்னா? முட்டாள்தனமா பேசாதம்மா. நீ இங்க இல்லாதது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு தெரியுமா? நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நானே வரேன். வந்தா அந்த இடத்த எழுதி கொடுன்னு என்கிட்ட கேட்க மாட்டியே? கண்டிப்பா கேட்பேன். நீ எழுதி கொடுத்து தான் ஆகணும். அப்ப நான் வரமாட்டேன். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதம்மா. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இத பாருடி, தேவையில்லாம நீ விளம்பரம் கொடுக்கறதோ இல்ல போலீஸ்க்கு போறதோ ஏதாவது பண்ணுன, அப்புறம் நீ என்ன உயிரோடவே பார்க்க மாட்டேன். அம்மா, சந்திரா, குடு, அக்கா கிட்ட நான் பேசுறேன். போன் கட் ஆயிடுச்சு. சரி, செல்போனை கொடு, நம்பரை பாக்குறேன். சந்திரா, இது பெங்களூர் நம்பரு. இந்த நம்பர் போட்டு விசாரிச்சா அக்கா எந்த ஏரியால இருந்து பேசுறாங்கன்றது உடனே தெரிஞ்சிடும். இரு, ட்ரை பண்றேன். சரி, ட்ரை பண்ணு. என்ன? என்னாச்சு? எங்கேஜாவே இருக்கு. என்ன ஆச்சு? சந்திரா, பேசிட்டு போன் எடுத்து வெளியில வச்சுட்டாங்க போல இருக்கு. எங்கேஜ் டோனே வருது. சரி, நீ உடனே பெங்களூர் போ. திரும்பி வரும்போது அம்மாவோட தான் வரணும். ஓகே? சரி சந்திரா, நான் உடனே கிளம்புறேன். ஹலோ. ஏய் செல்வா, சக்சஸ். என்னமாமா சொல்ற? டேய், நீ வச்ச ஆளு 100% கரெக்டா வேலை பார்த்திருக்கான். அம்மா தான் பேசுறாங்கன்னு சந்திரா நம்பிட்டா. என்னால நம்பவே முடியல. என்னமாமா சொல்ற? அக்கா நம்பிடுச்சா? ஏய், ஆமாடா, நம்பிட்டா. எந்த அளவுக்கு நம்பி இருந்தா என்ன நீ உடனே பெங்களூருக்கு போன்னு அனுப்புவா. நான் இப்ப பெங்களூருக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். மாமா, என்னது பெங்களூரா? அதராதடா, பெங்களூருக்கு போயிருக்கேன்னு சந்திரமதி நினைப்பா. ஆனா நான் ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் ஏசி ரூம் போட்டு 2-3 நாள் ஜாலியா இருக்க போறேன். 3 நாள் கழிச்சு வந்து, சந்திரா, பெங்களூர் பூரா நான் சல்லடை போட்டு தேடி பார்த்துட்டேன், ஆனா அக்காவை கண்டுபிடிக்க முடியல, ஆனா எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல போறேன். அவ நம்புவா. நம்பித்தான் ஆகணும். டேய் செல்வா, இதுதான் நமக்கு சரியான நேரம். இத பயன்படுத்தி நாம எப்படியாச்சும் செட்டில் ஆகணும். புரியுதா? சரி மாமா. இங்க பாரு, நான் சொல்ற வரைக்கும் இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. பெங்களூரை விட்டு இப்போதைக்கு நீ வரவே கூடாது. சரி மாமா. ஹலோ மேடம், ராமச்சந்திரன். சொல்லுங்க ராமச்சந்திரன். டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டேன் மேடம். மதுவுக்கு ஆபரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஃபைனலாக 2-3 டெஸ்ட் எடுக்கணுமா. அதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னா அன்னைக்கே ஆபரேஷன் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. கன்ஃபார்ம்டா ஆபரேஷன்ல எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா ஆகும்ல ராமச்சந்திரன்? கண்டிப்பா சக்சஸ் ஆகும் மேடம். ஓகே ஓகே மிஸ்டர் ராமச்சந்திரன். ஓகே மேடம். மது, அம்மா, உனக்கு இமீடியட்டா ஆபரேஷன் பண்ணலான்னு டாக்டர் சொல்லிட்டாரா? உனக்கு பார்வை கிடைச்சிடும் மது. அம்மா, இத்தனை வருஷமா நமக்கு எல்லா வசதியும் இருந்தோம். எனக்கு பார்வை இல்லைங்கிறதுனால நான் அதிர்ஷ்டமே இல்லாதவன் நினைச்சேம்மா. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நடந்துருச்சுன்னா இந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அம்மா, இந்த விஷயத்தை ரஞ்சினி அக்கா கிட்ட சொல்லலாமா? என்ன எனக்கு பார்வை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த அக்கா ரொம்ப வருத்தப்பட்டாங்கம்மா. நான் கூட அவங்க வீட்டுக்கு போய் நேர்ல பார்த்து நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். பாட்டி வேணாம்னு சொல்லிட்டாங்க. சரி, அவங்க நம்பர் சொல்லுங்க.
ஹலோ ரஞ்சினி, நான் மது அம்மா பேசுறேம்மா. அம்மா எப்படி இருக்கீங்கம்மா? மது எப்படி இருக்கா? நானும் நல்லா இருக்கேன், மதுவும் நல்லா இருக்கா. உங்க வீட்ல அம்மா அப்பா எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. அன்னைக்கு நீங்க வருவீங்கன்னு நாங்க எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனா நீங்க தான் ஏதோ திடீர் வேலைன்னு சொல்லி வர முடியாம போயிடுச்சு. சாரி ரஞ்சினி, அன்னைக்கு என்னால உண்மையிலேயே உங்க வீட்டுக்கு வர முடியாத சூழ்நிலை. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வரேன். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லதான் ஃபோன் பண்ணேன். மதுக்கு இம்மீடியட்டா ஆபரேஷன் பண்ணலான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அவளுக்கு பார்வை கிடைச்சிடும்னு டாக்டர் கன்ஃபார்ம்டா சொல்லியிருக்காரு. அப்படியாம்மா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆபரேஷன் நடக்கும்போது நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரேம்மா. ஆமா, இப்ப எங்க இருக்க? ஆபீஸ்லயா? நான் வீட்டு வேலையா கொஞ்சம் வெளியில வந்தேன். அப்ப இன்னைக்கு ஆபீஸ் லீவா? அப்ப இன்னைக்கு ஈவினிங் எங்க வீட்டுக்கு வந்துருமா. மது உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா. எனக்கும் உன்னை பார்க்கணும் போல இருக்குமா. நீ நேர்ல வந்தா உன்னை பார்த்த மாதிரியும் இருக்கும், உனக்கு நன்றி சொன்ன மாதிரியும் இருக்கும். சாரிம்மா, உங்க ஆசையை என்னால நிறைவேற்ற முடியாது. ஏன்? இன்னைக்கு ஆபீஸ் லீவ் இல்ல, பெர்மிஷன் போட்டுட்டு வீட்டு வேலையா வெளியில வந்திருக்கேன். இன்னும் 2 மணி நேரத்துல நான் ஆபீஸ்ல இருக்கணும்மா. நான் கண்டிப்பா இன்னொரு நாள் வீட்டுக்கு வரேம்மா. சரி ரஞ்சினி, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் வரணும். கண்டிப்பா வரேம்மா. எனக்கும் உங்களை பார்க்கணும் போல இருக்கு. சரி ரஞ்சினி, வச்சிடுறேன். சரி. என்னம்மா சொன்னாங்க? இப்போதைக்கு வர முடியாதான், அவங்க ஆபீஸ்க்கு இமிடியேட்டா போயானமா. அதனால இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஷாப்பிங் முடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு போலாம். என்ன? சரிம்மா. வா மது.
தேங்க்யூ. என்னம்மா அப்படி பாக்குற? உங்களை மாதிரி ஒருத்தங்க இப்பதான் போனாங்க மேடம். என்ன மாதிரியா? ஆமா மேடம், இப்பதான் போனாங்க, வெளியே நிக்கிறாங்க.